நேற்று நம்ம இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக விளையாட போகிற T20 அதே போல் ஓடிஐ ஆட்டத்திற்கான 15 பிளேயர்கள் கொண்ட அஃபிஷியலான ஸ்குவாடை பிசிசிஐ அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதில் T20 ஃபார்மேட்டுக்கு சூரியகுமார், ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு ரோஹித் சர்மா இப்படி 2 பேரையுமே கேப்டனாக அறிவிச்சிருந்தது பல பேருடைய கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருந்தது. ஆனால் இந்த 2 ஃபார்மேட்டுக்கும் துணை கேப்டனாக சுப்மன் கில் அவர் ஒருத்தரையே நியமிச்சது. அதே போல் ஜிம்பாவே தொடரில் அபிஷேக் சர்மா செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. நம்ம ருத்ராஜ் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருந்தார். இவங்க 2 பேருமே T20 ஃபார்மேட்டில் சேர்க்கப்படாமல் விட்டிருக்கிறது தற்போது எல்லாருமே நேற்று இருந்து சோஷியல் மீடியா எங்கும் இவங்க 2 பேரும் சேர்க்கப்படாமல் விட்டது தவறு அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய கொந்தளிப்பை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு நம்ம MS தோனி அவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உச்சபட்ச கோவத்தை தேர்வுக்குழு அதே போல் கௌதம் கம்பீர் 2 பேர் மேலேயுமே அவர் நேரடியாக வெளிப்படுத்தியிருக்காரு. இதில் முக்கியமாக தேவையில்லாமல் இந்த பிளேயர் எதுக்காக அணியின் ஸ்குவாடில் இணைக்கப்பட்டிருக்கீங்க, அதே போல் ருத்ராஜ் அவரை எதுக்காக அணியின் ஸ்குவாடில் சேர்க்கல அப்படின்னு நேரடியாக கேள்வியை முக்கியமான பாயிண்ட்டை தற்போது கௌதம் கம்பீர் அவருக்கு எதிராக எழுப்பியிருக்காரு. அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹர்திக் பாண்டியா அவருக்கு குடும்ப பிரச்சனை இருந்த போதும் கஷ்டப்பட்டு தான் அவர் வேர்ல்டு கப்பில் நம்ம இந்திய அணிக்காக விளையாண்டு கப்பு ஜெயிக்க முக்கியமான காரணமாக இருந்தார். ஆனால் இந்த கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறமா தனக்கு சில நாட்கள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு வேணும், முக்கியமாக இலங்கை தொடரில் தான் எந்த ஃபார்மேட்லேயுமே விளையாட முடியாத நிலைமையில தான் இருக்கேன், அதனால் தனக்கு இலங்கை தொடரில் இருந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் வேணும், தான் இப்பொழுது அடுத்தபடியாக கிரிக்கெட் விளையாட முடியாத நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா நேரடியாகவே பிசிசிஐக்கு இந்த ரிக்வஸ்ட்டை அனுப்பி தன்னை இலங்கை அணிக்காக விளையாட போகிற ஸ்குவாடில் இணைக்கப்பட வேண்டாம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா அவர் சொல்லியிருந்தார். ஆனாலுமே கௌதம் கம்பீர் கண்டிப்பாக சீனியர் பிளேயர்கள் எல்லாருமே வந்து இந்த T20 சீரீஸ் ஓடிஐ சீரீஸை அட்டம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டு ஹர்திக் பாண்டியாவை கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இப்போ T20 ஸ்குவாடில் வலுக்கட்டாயமாக ஹர்திக் பாண்டியா அவரை இணைச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தோனி அவர்கள் நேரடியாக குற்றம் சாட்டி குறிப்பிட்டு ஒரு பிளேயர் அவருடைய குடும்ப காரணத்துக்காக வர முடியாது அப்படின்னு நிலைமையில இருக்கப்ப எப்படி ஹர்திக் பாண்டியா அவரை இந்திய அணியின் ஸ்குவாடில் வலுக்கட்டாயமாக இணைக்கலாம் அப்படின்னு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதே போல் ஜிம்பாவே தொடரில் அபிஷேக் சர்மா நல்லா விளையாண்டுருந்தார். ருத்ராஜ் அவர் கம்ப்ளீட் ஃபார்மில் இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருந்தார். ஆனால் இவங்க 2 பேருமே அடுத்த தொடரில் ஏன் இணைக்கப்படலை, முக்கியமாக ருத்ராஜ் அவரை எதுக்காக இந்த ஸ்ரீலங்கா தொடரில் சேர்க்கலை, இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா தொடரில் ருத்ராஜ் அபாரமாக விளையாண்டுருக்காரு, அவரை நிச்சயமாக T20 இலங்கை அணிக்கு எதிரான ஸ்குவாடில் சேர்த்துருக்கணும் அப்படின்னு நம்ம தோனி, பிசிசிஐ, முக்கியமாக தேர்வு குழு, கௌதம் கம்பீர் இவங்க எல்லார் மேலேயுமே அவங்க செஞ்சது தவறு அப்படின்னு நம்ம தோனி அவருடைய நியாயத்தை பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டி பேசியிருக்காரு. அதே போல் சீனியர் பிளேயர்கள் இருக்கிறப்ப 2 ஃபார்மேட்லேயுமே சுப்மன் கில் எப்படி அவர் துணை கேப்டனாக ஆக முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம தோனி அவர்கள் எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக பிசிசிஐயும் தேர்வு குழு கௌதம் கம்பீர் செயல்பட்டாங்கன்னா நிச்சயமாக இந்திய அணிக்கு அது நல்லதில்லை. இதே மாதிரி போனால் கண்டிப்பாக அதற்கான விளைவு பிசிசிஐ சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு நம்ம MS தோனி கௌதம் கம்பீர் அவருடைய இந்த முதலாவது தொடருக்கான டீம் இந்தியா செலெக்ஷன் முற்றிலும் தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம தோனி அவருடைய உச்சபட்ச கோபம் அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஸோ நம்ம தோனி அவர்கள் சொல்லியிருக்கிறது சரிதானா, ருத்ராஜ் இந்த ஸ்குவாடில் இணைக்கப்படாமல் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.